நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை பிக் பண்ணி அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அதில் ப்ராஃபிட் எடுக்கிறத விட ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கஸ்டமைசேஷன் அப்படின்னா நம்ம சம்பாதிச்ச ப்ராஃபிட்க்கு ப்ராப்பராக டேக்ஸ் பே பண்ணுறது தான். ஏன்னா இந்தியாவில் ஷேர் மார்க்கெட் டாக்ஸேஷன் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த டேக்ஸ் பே பண்ணுறது கூட விடுங்க, ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் இயரும் ஐடிஆர் அப்படிங்கிற ஒன்று நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமல் இருக்குது, அவேர்னஸ் இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்குது. கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா பற்றி பெருசாக புஷ் பண்ணுறதில்ல மக்கள்கிட்ட. இன்ஃபேக்ட் அஃபிஷியல் டேட் அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஃபைனான்ஷியல் இயர் 2023 வெறும் 7.2 crore மக்கள் தான் ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். நம்ம இந்தியாவோட ஓவரால் பாப்புலேஷனில் ஷேர் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற பாப்புலேஷன் மட்டும் 20 crores மேலே வரும். இப்படி இருக்கும்போது இதை தாண்டி இன்னும் எத்தனை சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் இருக்கும். ஸோ எத்தனை சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கு எத்தனை கோடி மக்கள் வருவாங்க. இப்படி இருக்கும்போது ஐடிஆர் ஃபைல் பண்ணவங்க டேட்டா பார்த்தீங்கன்னா வெறும் 7.4 crore மக்கள் தான். ஸோ நிறைய பேர் ஆக்சுவலாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ப்ராஃபிட் சம்பாதிச்சது பார்த்தீங்கன்னா 5,000 10,000 தான், இதுக்கு இல்லாமல் டேக்ஸ் கட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் நம்ம கட்டி தான் ஆகணும், அதுதான் இந்தியன் லா. இது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம பைக்கில் வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம ஹெல்மெட் போட்டு தான் போகணும், அதுதான் இந்தியன் லா. ஸோ நம்ம ஹைவேல போனாலும் சரி, நம்ம பக்கத்து தெருவுக்கு போனாலும் சரி, நம்ம ஹெல்மெட் போட்டு தான் போகணும். பட் டு பி ஹானஸ்ட், சும்மா 100 meters பக்கத்தில் போயிட்டு வரதுக்குள்ள யாரும் ஹெல்மெட் போட்டு போக மாட்டாங்க. பட் அதுக்காக அது லீகல் ஆயிடுறதில்ல, என்னன்றாலும் தப்பு தானே. பட் அது கூட ஓகே தான். பட் இங்கே நீங்கள் டேக்ஸ் கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அவங்களோட மொத்த பாசிட்டிவ் ஹிஸ்ட்ரியுமே டிக் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே ஆக்சுவலாக டேட்டா ரெக்கார்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்க டிக் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய டேக்ஸை விட எக்கச்சக்கமான மடங்கு அதிகமாக பெனால்ட்டி பே பண்ண வைப்பாங்க. ஸோ எப்போதுமே வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு சேஃப் அண்ட் பெட்டர் சாய்ஸும் கூட. நமக்கு மட்டும் இல்லை, அது கண்ட்ரிக்கே ஆக்சுவலாக நல்ல விஷயம் தான் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஷேரை நீங்கள் வாங்கி விற்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்குது அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்க டாக்ஸேஷன் சிஸ்டம்லாம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப காம்ப்ளிகேட்டான இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக எக்ஸாம்பிளோட உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். ஆனால் அதுக்கடுத்து அப்படி நீங்கள் சம்பாரிச்ச ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணணும்ல, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னா என்ன, அது எப்படி நீங்கள் ஃபைல் பண்ணுறது, அப்படி ஃபைல் பண்ணும்போது உங்கள் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நல்லா வேஸ் யூஸ் பண்ணி இந்த டேக்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆனது, அதாவது ஜீரோ டேக்ஸ் நீங்கள் பே பண்ணலாம் அப்படிங்கிற டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜி பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் ஃபைனலி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கம்யூனிட்டி பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் அண்ட் சார்ஜ் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த போஸ்ட்டில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அண்ட் அதை தாண்டி இருக்க ஒரு சில கமெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டான தனியாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ளிகேட்டான சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடு பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸியாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. அப்போ தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நிறைய பேருக்கு தெரிய வரும், நிறைய பேர் டேக்ஸ் கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் வி வில் க்ரோ டுகெதர். இப்போ வீடியோ போகலாம். சரி, ஃபஸ்ட்டு டேக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இருக்க சார்ஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப குயிக்காக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ப்ரோக்கரேஜ் சார்ஜ். அதாவது இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் என்எஸ்சிஆர் பிஎஸ்சியில் தான் ஸ்டாக் வாங்குவோம். ஆனால் நம்ம டேரெக்டாகவே வாங்க முடியாதுல்ல, நடுவில் ஒரு ப்ரோக்கர் தான் யூஸ் பண்ணுவோம், ஸ்டாக் 0 தான் மாதிரி. ஸோ அவங்க நமக்கு போய் ஸ்டாக்கை வாங்கி கொடுக்கறதுக்கு ப்ரோக்கரேஜ் சார்ஜ் கமிஷன் ஏதாவது வாங்கிப்பாங்க. அந்த கமிஷன் மோஸ்ட்டாக எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னா 2.5%. ஸோ நம்ம 100 rupees ஒரு ஷேர் வாங்குறோம் அப்படின்னா 2.5% எவ்வளோ அப்படின்னா 2 rupees and 5 paise அவங்க கமிஷன் வாங்கிப்பாங்க. ஆனால் இந்த கமிஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னா வெறும் 20 rupees தான். எவ்வளோ லட்சத்துக்கு நீங்கள் ஷேர் வாங்கினாலும் கமிஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 rupees தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் சார்ஜ் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜஸ் பே பண்ணுவாங்க, பிடிச்சிப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செபி டேர்ன் ஓவர் சார்ஜ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, செபி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற எல்லாத்துக்குமே ரெகுலேட், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த செபி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அப்ஸ்டாக்ஸ் 0 மாதிரி ப்ரோக்கர்ஸாக இருப்பாங்களா, அவங்கள்ட்ட நடக்கிற ஒவ்வொரு 1 crore டிரான்சாக்ஷனுக்குமே 10 ரூபா சார்ஜஸ் வாங்கிப்பாங்க. இன்னும் அப்படி ப்ரோக்கர்ஸ் கட்ட வேண்டிய சார்ஜ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தான் சார்ஜ் பண்ணிப்பாங்க மக்கள்கிட்ட. அடுத்தது டாக்ஸஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஜிஎஸ்டி, உங்களுக்கே தெரியும். அடுத்தது எஸ்டிடி, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். நம்ம பண்ணுற அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் மட்டும் கிடையாது, அதுக்கு நம்ம டேக்ஸும் பே பண்ணணும். ஸோ இதுதான் பேசிக்காக எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா சார்ஜஸும் டேக்ஸஸுமே. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷேரை வாங்கும்போது மட்டும் கிடையாது, இந்த ஷேரை நீங்கள் விற்கும் போது கூட நீங்கள் இதே மாதிரி டேக்ஸோ சார்ஜோ நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ அடுத்து ஒரு ஷேரை நீங்கள் வாங்கி விற்றுட்டீங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்களா, ஒரு பணம் நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்களா, அந்த இன்கம்க்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். அதுதான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். அதுக்கு தான் நீங்கள் ஐடிஆர் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைல் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஐடிஆர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், எதுக்கு நம்ம ஃபைல் பண்ணுறோம்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம இந்த டேக்ஸ் கீழே இருக்க சிஸ்டம் என்னென்ன மாதிரி டேக்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ சம்பாரிச்சு எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், என்ன மாதிரி சம்பாரிச்சு என்ன மாதிரி டேக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டைப்ஸையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஷேர் மார்க்கெட் மூலமாக சம்பாதிக்கிற பணத்துக்கு பேர் தான் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேபிட்டல் கெயின் மூலமாக சம்பாதிக்கிற பணத்துக்கு 2 டைப் ஆஃப் மேஜர் டேக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி செக்ஷன் 111A கீழே வர ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். செகண்ட் டைப் என்ன அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே வர 111B செக்ஷன் கீழே வர லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். இந்த 2 டைப்புக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள்.
ஒரு ஷேரை வாங்கி நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வித்துட்டீங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்குள்ளே வரும். அதுவே தான் ஷேரை நீங்கள் வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வித்துட்டீங்க அப்படின்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கீழே வரும். சரி, இந்த 2 டைப்புக்கு எவ்வளோ டேக்ஸ் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் 15% டேக்ஸ் பே பண்ணணும். அதாவது ஒரு ஷேர் நீங்கள் வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அதை விற்று அது மூலமாக நீங்கள் 100 rupees ப்ராஃபிட் சம்பாரிச்சிங்க அப்படின்னா அந்த 100 rupeesக்கு நீங்கள் 15 rupees நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். அதுவே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஷேர் நீங்கள் வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா அது மூலமாக ஒரு 100 rupees ப்ராஃபிட் சம்பாரிச்சிங்க அப்படின்னா அந்த 100 rupeesக்கு 10%, அதாவது 10 ரூபா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். பட் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸம்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் சம்பாதிக்கிற ஃபஸ்ட்டு 1 lakh ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டேக்ஸுமே பே பண்ண தேவையில்லை. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஷேரை வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அதை விற்று அது மூலமாக 1 லட்ச ரூபா நீங்கள் சம்பாரிச்சிங்க அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 15% டேக்ஸ் பே பண்ணுவீங்க. அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதுவே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஹோல்டு பண்ணி அப்புறம் நீங்கள் அதை விற்று 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் சம்பாரிச்சிங்க அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாய் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஏன்னா அது லாங் டேர்ம் கீழே வந்துடுது. பட் இந்த லிமிட் பார்த்தீங்கன்னா வெறும் 1 லட்சத்துக்கு தான். அதுவே நீங்கள் 1,50,000 rupees நீங்கள் ப்ராஃபிட் சம்பாரிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 lakh விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்க அந்த 50,000 rupeesக்கு மட்டும் நீங்கள் 10% டேக்ஸ் பே பண்ணணும். நீங்கள் லாங் டேர்மில் ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் சம்பாரிச்சா கூட அதில் ஃபஸ்ட்டு 1 lakh விட்டுட்டு மிச்சம் இருக்க 9 lakhs டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னா என்ன, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னா என்ன, இது ரெண்டுக்கும் நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், என்ன எக்ஸெப்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் நிறைய பேருக்கு வர ஒரு காமன் டவுட் என்ன அப்படின்னா, இந்த டேக்ஸ் பே பண்ணுறதுலாம் தனித்தனி ஸ்டாக்ஸ்க்கா இல்லை மொத்த போர்ட்ஃபோலியோக்கும் அப்படிங்கிறது தான். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, தனித்தனி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண மாட்டீங்க. உங்கள் மொத்த எக்விட்டி போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணி அதுக்கு தான் நீங்கள் மொத்தமாக நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. அதாவது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் மட்டும் நீங்கள் பிரிச்சுப்பீங்க. அடுத்த காமன் டவுட் என்ன அப்படின்னா, இந்த ப்ராஃபிட்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்கிற ப்ராஃபிட்டா அது நம்ம ஷேரை விற்று வந்த ப்ராஃபிட்டா அப்படிங்கிறது தான். எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு அசட்டை விற்று அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் ரியலைஸ் பண்ணாதான், ஃபீல் பண்ணாதான் அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ப்ராஃபிட் தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை அன்லெஸ் நீங்கள் அதை விற்கிற வரைக்கும். இன்னும் ஒரு சில டவுட் என்ன அப்படின்னா, இண்டெக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறது தான். அதாவது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ சில பேர்லாம் ஒரு வீடை வாங்கி 10 years 20-30 yearsக்கு அப்புறம் விற்பாங்க. அப்படி விற்கும் போது உங்களுக்கு எக்கச்சக்கமான மடங்கு அதிகமான லாபம் கிடைக்கும். பட் அந்த லாபத்துக்கு அவங்க அப்படியே டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க. இதில் இண்டெக்ஸேஷன் வரும். அதாவது 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பணத்தோட வேல்யூ வேறு, இப்போ இருக்க வேல்யூ வேறு. ஸோ இன்ஃப்ளேஷனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேல்யூ பணத்தை இழந்திருப்பாங்க. ஸோ இந்த கால்குலேஷன்லாம் பண்ணி இந்த இன்ஃப்ளேஷன் மூலமாக இருக்க பணத்தை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற பணத்துக்கு தான் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. இந்த ஃபெசிலிட்டி ஷேர் மார்க்கெட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்கி எத்தனை வருஷம் ஹோல்டு பண்ணாலும் சரி, அதை நீங்கள் விற்கும் போது எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு அப்சல்யூட் 10% டேக்ஸ் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான எக்ஸெப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் இந்தியன் டேக்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 lakhs ஆனுவல் இன்கம் கீழே யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் டேக்ஸ் கட்டவே தேவையில்லை. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேறு எந்த இன்கம் சோர்ஸுமே இல்லை அப்படின்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் 2.5 lakhs rupees நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிச்சா கூட நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. சரி, இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் சம்பாதிக்கணும், டேக்ஸ் கட்டுறோம், ஓகே. பட் நம்ம லாஸும் தானே ஆகிறோம். ஒரு சில ஸ்டாக்ஸ் நம்ம லாஸில் தானே விற்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஆக்சுவலாக ஒர்த் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சம்பாதிக்கிற ப்ராஃபிட் மட்டும் நம்ம அப்சல்யூட்டாக நம்ம டேக்ஸ் பே பண்ண மாட்டோம். நம்ம மொத்த போர்ட்ஃபோலியோலையும் எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கோம் அதில் நம்ம சம்பாதிச்ச லாஸ் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு மிச்சம் எவ்வளோ வருதோ அதுக்கு மட்டும் தான் நம்ம டேக்ஸ் பே பண்ணுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் சம்பாதிக்கிறீங்க ஒரு ஷேர் மூலமாக, இன்னொரு ஷேரில் அதே மாதிரி 50,000 rupees நீங்கள் லாஸ் எடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா, இந்த 1 லட்ச ரூபா ப்ராஃபிட்டில் 50,000 rupees லாஸை கழிச்சிட்டு மிச்சம் இருக்க 50,000 rupeesக்கு மட்டும் தான் நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினான 15% டேக்ஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட் டாக்ஸேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப மேஜரான விஷயங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி டாக்ஸேஷன்லேருந்து ஒரு சில ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி டேக்ஸ் கட்டாமல் லீகலாக நீங்கள் தப்பிக்கிறது அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒரு வருஷத்தில் நம்ம ஆவரேஜ் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்னே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20% 25% தான் இருக்கும். அந்த 25%லேயே 15% டேக்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக கொஞ்சம் அதிகம் தான். அதேமாதிரி ஒரு ஷேரை ஒருத்தர் 4-5 years ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 10-20% ப்ராஃபிட்டில் விற்றா கூட அதுலேயும் 10% அவர் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். இதுவும் கொஞ்சம் அதிகம் தான். ஒரு 2018 முறையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிற ஒன்றே கிடையாது. இப்போ தான் ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஹவு டு என்டர் 1% அப்படின்னு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிச் பீப்புள்ஸ்லாம் எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் அவங்க நம்மளோட கம்பேரிட்டிவ்லி கம்மி பர்சன்ட் தான் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. அது எப்படி அவ்வளோ சம்பாரிச்சு அவ்வளோ கம்மியாக டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னா, ரிச் பீப்புள்ஸ் நோ ஹவு டு பெண்ட் த ரூல்ஸ், நாட் பிரேக் த ரூல்ஸ் பட் பெண்ட் த ரூல்ஸ். ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸேஷன் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணாமல் நமக்கு ஏற்ற மாதிரி பெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் டேக்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆக முடியும். அதுக்கு நம்ம வச்ச பேர் தான் டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங். இந்த டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் இருக்க பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, என்னதான் நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே நல்ல ஸ்டாக்ஸாக இருந்தாலுமே
எல்லா ஸ்டாக்ஸுமே எப்பவுமே ப்ராஃபிட்டாகவே இருக்காது. ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் லாஸில் இருக்கும்ல, அந்த லாஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே விற்றுட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் திரும்ப வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாக்ஸ் நீங்கள் ஹோல்டு பண்ண மாதிரியும் ஆச்சு, இந்த ஸ்டாக்ஸ் மூலமாக உங்களுக்கு லாஸ் ஆன மாதிரியும் ஆச்சு. ஆனால் இந்த லாஸை நீங்கள் கணக்கு காமிச்சு நீங்கள் டேக்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். அண்ட் இது நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் அப்படிங்கிறது ஜான்வரிலேருந்து டிசம்பர் வரை கிடையாது. அவங்க ஃபைனான்ஷியல் இயர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஃபைனான்ஷியல் இயர் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் ஆரம்பிச்சு மார்ச்சில் முடியும். இந்த ஃபைனான்ஷியல் இயரை தான் 4ஆக பிரித்து ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் குவார்ட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன் இதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபைனான்ஷியல் இயர்க்கு நீங்கள் ஒரு ஷேரில் லாஸ் புக் பண்ணால் தான் அதை நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவே நீங்கள் இந்த ஃபினான்ஷியல் இயர் தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ லாஸ் புக் பண்ணாலும் அது அடுத்த வருஷம் டேக்ஸ் தான் நீங்கள் கழிச்சிக்க முடியும். சரி, இப்போ எப்படி நீங்கள் லாஸ் புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த லாஸ் புக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று என்னன்னா ஷார்ட் டேர்ம் லாஸ் புக்கிங், ரெண்டாவது லாங் டேர்ம் லாஸ் புக்கிங். அதாவது ஒரு ஷேரை நீங்கள் வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் லாஸ் புக் பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் லாஸ் புக்கிங். அதுவே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் விற்க அப்படின்னா அந்த லாங் டேர்ம் லாஸ் புக்கிங். இது ரெண்டில் எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் லாஸ் தான் புக் பண்ணணும். அதாவது ஒரு வருஷத்துக்கு உள்ளே வாங்கின ஷேர்ஸ் தான் நீங்கள் லாஸ் புக் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதில் முக்கியமான 2 அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் நம்பர் 1 அப்படின்னா நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 15% டேக்ஸ் கட்டுவீங்களே, அதுலேயே நீங்கள் இந்த லாஸ் கழிச்சிக்க முடியும். அதேமாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 10% டேக்ஸ் கட்டுவீங்களே, அதுலேயே நீங்கள் அதை கழிச்சிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு பெருசாக எந்த கெயின்மே இல்லை அப்படின்னா கூட இந்த ஷார்ட் டேர்ம் லாஸ் நீங்கள் புக் பண்ணுறது மூலமாக அடுத்த 8 வருஷத்தில் உங்களுக்கு எப்போ ப்ராஃபிட் வந்தால் கூட அந்த ப்ராஃபிட்டில் இந்த லாஸை நீங்கள் கழிச்சிக்க முடியும். அதாவது உங்கள் ஷார்ட் டேர்ம் லாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 ஃபைனான்ஷியல் இயருக்கு நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட சொல்ல முடிக்கிறேன். இப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ABC அப்படிங்கிற 3 ஷேரில் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்க, ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட். அதே மாதிரி XYZ அப்படிங்கிற 3 ஷேரில் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளேயே 50,000 ருபீஸ் லாஸில் இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் முடிகிறதுக்குள்ளேயே இந்த 50,000 ருபீஸ் லாஸ் நீங்கள் உடனே புக் பண்ணிட்டு திரும்ப 2 நாளுக்கு அப்புறம் அதே ஷேரை அப்படியே நீங்கள் வாங்கிக்கிறீங்க. ஸோ அந்த ஷேரை நீங்கள் ஹோல்டு பண்ண மாதிரியும் ஆச்சு, லாஸ் புக் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஸோ இப்போ நீங்கள் ITR ஃபைல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh rupees ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் நீங்கள் 15,000 ருபீஸ் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். பட் சின்ஸ் இந்த லாஸ் புக் பண்ணதுனால 50,000 ருபீஸ் இதில் கழிஞ்சிரும். ஸோ 50,000 ருபீஸ்க்கு தான் நீங்கள் 15% டேக்ஸ் பே பண்ணுவீங்க. இது உங்கள் பணத்தை கண்டிப்பாக சேவ் பண்ணும். சினாரியோ நம்பர் 2 என்ன அப்படின்னா அதே மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் XYZ அப்படிங்கிற 3 ஷேரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1.45 lakhs நீங்கள் லாங் டேர்ம் ப்ராஃபிட்டில் இருந்துட்டு இருக்கீங்க. அதே போர்ட்ஃபோலியோவில் ABC அப்படிங்கிற 3 ஷேரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 50,000 ருபீஸ் லாஸில் இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிகிறதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி அந்த 50,000 ருபீஸ் லாஸாக புக் பண்ணிட்டு திரும்ப அதே ஷேரை வாங்கிக்கிறீங்க, ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ITR ஃபைல் பண்ணும்போது இந்த 1,45,000 ஓவரால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் ஃபஸ்ட்டு 1 lakh ரூபி எக்ஸப்ஷன் தவிர்த்துட்டு 45,000 ருபீஸ்க்கு நீங்கள் 10% டேக்ஸ் இங்கே பே பண்ணி ஆகணும். பட் சின்ஸ் நீங்கள் 50,000 ருபீஸ் லாஸ் புக் பண்ணியிருக்கிறதுனால அதை நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டேக்ஸே பே பண்ண தேவையில்லை. நீங்கள் ITR ஃபைல் பண்ண மாதிரியும் ஆச்சு, டேக்ஸே பே பண்ண மாதிரி மாதிரியும் ஆச்சு. சினாரியோ நம்பர் 3 என்ன அப்படின்னா இப்போ அதே உங்கள் போர்ட்ஃபோலியோ XYZ அப்படிங்கிற 3 ஷேரில் நீங்கள் எந்த ப்ராஃபிட்டுமே இல்லாமல் இருக்கீங்க. அதே மாதிரி ABC அப்படிங்கிற 3 ஷேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 ருபீஸ் லாஸில் இருந்துட்டு இருக்கீங்க, ஷார்ட் டேர்ம் லாஸ். பட் இப்போயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஷார்ட் டேர்ம் லாஸ் நீங்கள் புக் பண்ணிட்டு திரும்ப அதே ஷேரை வாங்கிக்கலாம். இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த 8 வருஷத்தில் நீங்கள் எப்போ ப்ராஃபிட் சம்பாதிச்சாலுமே அதில் இந்த ஷார்ட் டேர்ம் லாஸை நீங்கள் கழிச்சிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு வழி என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸ் செக்ஷன் 54F படி நீங்கள் சம்பாதிச்ச ப்ராஃபிட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்களோ ஒரு வீடு கட்டுறீங்களோ அப்படின்னா அந்த கேபிட்டல் கெயினிங் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அண்ட் அதே மாதிரி செக்ஷன் 24B படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹவுசிங் லோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிற ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு 2 lakhs இன்ட்ரெஸ்ட் வரை நீங்கள் எக்ஸப்ஷன் வாங்கிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேஸ் இருக்குது இந்த டேக்ஸ்லேருந்து நீங்கள் லீகலாக கட்டாமல் வெளியே வரதுக்கு. ஸோ நீங்கள் ITR ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணுங்கள். சரி, இந்த ITR எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கம்ப்ளீட்லி ஆன்லைன் தான். eportal.incometax.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும். இந்த போர்ட்டல் பார்த்துங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் எப்படி பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் மோஸ்ட்டாக இந்த ITR ஃபைல் பண்ணுறதுக்கான டெட்லைன் எப்போ இருக்கும் அப்படின்னா July 31. ஸோ இந்த வருஷத்துக்குள்ள முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் ஜூலை தான் நீங்கள் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் டைம் நான் ITR ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ அந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட சில கமெண்ட்ஸ்லாம் டக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன அப்படின்னா எந்த ITR நான் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு. இந்த ITR நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கட்ட வேண்டிய ITR என்ன அப்படின்னா ITR 2 நீங்கள் பண்ணும்போது ஓகே தெரியும். அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா 3 to 6 months நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன்னா எனக்கு எப்படி டேக்ஸ் வரும்னு கேட்குறாங்க. 3 to 6 months அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வரும். ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 15% டேக்ஸ் பே பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரை தனித்தனியாக வாங்குறதுக்கும் பல்க் பே பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்க சார்ஜஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க. கண்டிப்பாக சார்ஜஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. புரோக்கரேஜ் சார்ஜ் நம்ம கண்டிப்பாக 20 rupees தான் இருக்கணும். மற்ற டேக்ஸஸ் அண்ட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். அதே மாதிரி ITR ஃபைல் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு வருஷத்து ஒரு ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள நீங்கள் எத்தனை ஷேர்ஸ் வாங்கிருக்கீங்க, எவ்வளோ வாங்கிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஆவரேஜ் பண்ணி தான் போடுவாங்க தவிர தனித்தனியாக பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ தாண்டி என்னோட பர்சனல் தாட்ஸ், நான் ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வாங்குறேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்பரண்ட்டாக நான் கிரே கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணிருக்கேன். அண்ட் முக்கியமான மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிரே கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணிருக்கேன் ரெகுலராக. ஸோ நீங்கள் சீரியஸ் இன்வெஸ்டர் இருக்கீங்க அப்படின்னா கிரே கம்யூனிட்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்கள் யூடியூப் ஃபீல்டில் வரும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட வந்து பார்க்குறேன்.